மூவி ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு பேச்சுலர் பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, "நான்சி உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போதில்ல. இன்னைக்கு நிறைய அழகான பசங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க கூட ஜாலியா இருன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கல. "இல்லப்பா வேண்டாம். நீ வேணும்னா ஜாலியா இருன்னு" சொல்ல அங்க நிறைய மாடல்லாம் இருப்பாங்கல்ல. அதுல ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட, "ஆன்ட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசாம என் கூட பேசுறீங்களான்னு" கேட்க, ஃப்ரெண்டுக்கு ஜாலி ஆயிட்டு, "பரவால்ல பரவால்ல. நீ என் கூட உட்காருன்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்க சூயி கிட்ட, அதாவது இந்த ஃப்ரெண்டோட பேரு சூயி. "சூயி, உன்னோட பையன் ரொம்ப அழகாவும், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனிக்கு பிரசிடென்ட்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சரி, உன்னோட பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டியான்னு?" கேட்கும்போது, இவங்களுக்கு கரெக்ட்டா அவங்க பையன் ஃபோன் பண்ணுவாங்க. சூயி ஃபோன் எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "ஏய் அமைதியா இருங்க. என்னோட பையன் தான் லைன்லன்னு" சொல்லிட்டு, "ஏய் ஜியாங், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு நான்சி கேள்விப்பட்டிருப்பல்ல, அந்த ஆன்ட்டிக்கு கல்யாணம் ஆக போகுது. பேச்சுலர் பார்ட்டி குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாலியா இருக்க போறோம். சரி அதெல்லாம் விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா போதையாயிருவேன். நீ வந்து கூப்ட்டு போன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஒரே கடுப்பா இருக்கு. என்னது? என்னோட சிஸ்டருக்கு கல்யாணம் ஆக போதா? நான் கண்டிப்பா இத நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாருக்கு உடனே போறான். இங்க ஹீரோயின் எல்லார்கிட்டயுமே, "எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அப்படி போறா. ஆனா இவ்ளோ நேரம் சரக்கு அடிச்சிருக்கால்ல, அந்த சரக்குல ட்ரக்ஸ் கலக்கி குடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு மாரி போதையில நடந்து போறா. அங்க யார் வராங்கன்னா, அந்த மேல் மாடல் பையன் வரான். அந்த பையன் ஹீரோயின கட்டி புடிச்சுட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்களுக்கு ட்ரக்ஸ் கலக்கி குடுத்தேன். எனக்கு ஒருத்தங்க இப்படி பண்ண சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அப்போன்னு பார்த்து ஹீரோ அங்க தானே நிக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் அந்த பையன புடிச்சு தள்ளி விட்டுட்டு, நேரா ஹீரோ கிட்ட, "எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்னு" சொல்லிட்டு ஹீரோவோட பாடிய அங்க இங்கன்னு டச் பண்றா. ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிருது. அவளோட முகத்த பார்த்துட்டு, "நீயா? இங்க பாரு. நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இனிமே வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் விடமாட்டேன்னு" சொல்ல, "பரவால்ல. நீ என்னனாலும் செஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு கட்டி புடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ பெட்ரூம்குள்ள கூப்பிட்டு போய் கிஸ் எல்லாமே கொடுக்குறான். ஒரு மாதிரி 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில ஹீரோயின் முழிச்சு அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. அவளும் ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கத்து கத்துன்னு கத்துறான். "இன்னைக்கு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி என்னோட அம்மா கிட்ட பேசுறோம்னு சொன்னோம்ல, இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்க, வரலையான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு அப்போதான் எல்லாமே புரியுது. போச்சு போச்சு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோ கன்னத்துல கைய வச்சுட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பான். ஹீரோயின் வந்து ஃபோன்ல, "ஐயய்யோ! நான் வந்து மறந்துட்டேன். நேத்து நைட்டு நான் நல்லா குடிச்சிருந்தேனா, என்னோட ஃப்ரெண்டு சூயி தெரியும்ல, சூயி வீட்லயே படுத்து தூங்கிட்டேன். நான் இப்பமே கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா. ஹீரோக்கு சிரிப்பு தாங்க முடியல. "நல்லாவே நடிக்க கத்துக்கிட்ட போல இருக்குன்னு" கேட்க, "இல்ல இல்ல, நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும். நீங்க வெளிய போறீங்களான்னு?" கேட்க, ஹீரோ அங்கருந்து வெளிய போயிட்டான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு அங்கருந்து வெளிய போலான்னு பார்க்கும்போது, ஹீரோ சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "எங்க போற? சாப்பாடு சாப்பிட்டுட்டு போன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன்னு" சொல்ல, "நேத்து நைட்டு என் கூட நல்லா ஜாலியா இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறேன்னு" ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயின் பையில இருந்து பணம் எல்லாமே எடுத்து, "இந்தா இந்த பணம் போதுமா? இல்லன்னா இன்னும் வேணுமான்னு?" கேட்க, ஹீரோ வந்து, "ஓ! என்ன மாடலா நெனச்சிட்டியா? அப்படின்னாலும் எனக்கு இவ்ளோ பணம் பத்தாது. நெறையவே வேணும். எனக்கு ₹1,00,00,000 வேணும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு, "என்னது ₹1,00,00,000வா? டேய்! உன்னோட கன் வந்து தங்கமா? டைமண்டா? இவ்ளோ காசுலாம் என்னால தர முடியாது. போடான்னு" சொல்லிட்டு போறா. அதாவது கன்னுன்னு எத சொன்னான்னா, நம்ம ஹீரோவோட மெயின் பாயிண்ட்ட பத்தி தான் பேசியிருப்பா. ஹீரோக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். வெளிய அப்படியே போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் யோசிப்பா, ஆமா, அந்த பையன் ஒரு மேல் மாடல். ஆனா, இவ்ளோ பெரிய பங்களால தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகும்போது, கரெக்ட்டா அங்க அம்மா வருவாங்க. ஹீரோவோட அம்மா சரியான கடுப்புல வருவாங்க. "டேய்! நேத்து நைட்டு உன்ன என்ன கூப்பிடவான்னு சொன்னா, என்ன மறந்துட்டு போயிருக்கல்ல, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு டென்ஷனா வரும்போது, ஹீரோயின் அங்கருந்து கிளம்புவா. இத எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு பார்த்துருவா. ஃப்ரெண்டுக்கு ஒரே டவுட்டா இருக்கும். இந்த பின்னாடி பார்க்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட பார்த்த மாரியே இருக்கே! ஒருவேள நான்சியா இருப்பாளோ? ச்ச அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தன்னோட பையன்கிட்ட, "டேய்! நேத்து நைட்டு ஃபோன்ல என்ன பார்ல இருந்து கூப்பிடவான்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக வரலன்னு?" சொல்லிட்டு சண்டை புடிச்சுட்டே இருக்கும்போது, "எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்து நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்திருக்கா அப்படிதானே? நான் போய் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு மாடியில போய் பார்க்க போறாங்க. ஹீரோ வேண்டாம் வேண்டான்னு சொல்ல பெட்ரூம்குள்ள போய் பார்க்குறாங்க. அங்க பெட்ஷீட்ட எடுத்து தூக்கி பார்க்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேட்டா இருந்தா பிளட் எல்லாமே வந்திருக்கும்ல, அது அப்படியே இருக்கு. இத பார்த்த அம்மா ஹீரோ கிட்ட, "டேய்! நேத்து நைட்டு எந்த பொண்ணு கூடடா ஒண்ணா இருந்த? இங்க பாரு.
நீ லவ் பண்றதா இருந்தா, நம்ம தகுதிக்கு ஏத்த பொண்ண தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோ இத எதையுமே கண்டுக்கிடுற மாரி இல்ல. அவன் ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஹீரோயினுக்கு. "இங்க பாருங்க மேடம், என்னோட வீட்ல முக்கியமான பொருள நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு" கேட்க, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நீங்க யாரு? என்னோட நம்பர் எப்படி கிடைச்சுச்சுன்னு" கேட்க, அதுக்கு ஹீரோ, "நான் தான் நேத்து நைட்டு என் கூட ஒண்ணா இருந்தியே மறந்துட்டியா? இங்க பாரு, என்னோட வீட்ல உன்னோட அண்டர்வியர் இருக்கு. அதான் உன்னோட ஜட்டிய இங்கேயே விட்டுட்டு வந்துட்ட. இப்ப என்ன? அத என்ன பண்றதுன்னு" கேட்க, ஹீரோயின் அந்த மெசேஜ படிச்சு பார்த்துட்டு, "தயவு செஞ்சு அந்த அண்டர்வியர தூர போட்டுரு. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு" சொல்லிட்டு ஃபோன பிளாக் பண்ணிட்டா. ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. "என்னையே பிளாக் பண்றியா? இனிமே உன்னை யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போடுறான். ஹீரோயின் நேரா அவங்க மாமியார் வீட்டுக்கு போறா. அதாவது வருங்கால மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அங்க மாமியார் ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சாச்சு. "நான்சி, உன்னோட என்கேஜ்மெண்ட்ட பத்தி பேசுறதுக்கு நீ 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கன்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள, ச்சே! இவளுக்கு நேத்து அந்த ட்ரக்க கலக்கி குடுத்து மேல் மாடல வந்து ரேப் பண்ண சொன்னனே, எதுவுமே நடக்கல போல இருக்கு. ச்சே! வேஸ்ட் ஆனவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எதுக்காக லேட்டா வந்தேன்னு சொல்ல, உடனே பையன் ஓடி வந்து, "அம்மா விடுங்கம்மா. நான் வந்து நான்சிய தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். முதல்ல என்கேஜ்மெண்ட்ட பத்தி பேசலான்னு" சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, நீ என்னோட பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 2 பேருமே பாதி பாதியா கல்யாண செலவு எல்லாமே பார்த்துக்கணும் சரியா? என்னோட பையன் மட்டும் இந்த கல்யாண செலவ பார்த்துக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி எரிஞ்சு எரிஞ்சு பேசுறாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா. அப்புன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அதாவது மேனேஜர் ஃபோன் பண்ணி, "நான்சி, நம்ம கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஜியாங் வராங்க. சீக்கிரம் வா. அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலான்னு" சொல்ல, ஹீரோயின், "இல்ல என்னால வர முடியாது. இன்னைக்கு நான் என்கேஜ்மெண்ட்ட பத்தி பேச போறேன்னு" சொல்ல வரா. இத வந்து அவளோட ஃபியான்சி கேட்டிருப்பாங்கல்ல. ஃபியான்சி ஓடி வந்து ஹீரோயினோட கையில இருந்த ஃபோன வாங்கி, "மேனேஜர், நாங்க இப்பவுமே வந்துர்றோம். 2 பேருமே வந்துர்றோம்ன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, என்கேஜ்மெண்ட்ட அப்புறம்னாலும் பேசிக்கலாம். முதல்ல இதுதான் முக்கியம்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூப்ட்டு போறான். ஹீரோயினுக்கு இது எதுவுமே புடிக்கல. ஒரு மாரி சோகமா தான் இருக்கா. ஒரு வழியா ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. மேனேஜர் ஓடி வந்து, "ஒரு வழியா வந்துட்டீங்களா? சீக்கிரம் சீக்கிரம், பிரசிடென்ட் வர டைம் ஆயிட்டு. எப்படியாட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கிருங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க எல்லாருமே பிரசிடென்ட்ட பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. "நம்ம பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் யாரையுமே லவ் பண்ணலன்னு" பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பிரசிடென்ட் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அழகா நடந்து வரான். அப்பவும் கூட நம்ம ஹீரோயின திரும்பி பார்த்துட்டு, "மேடம், உங்க ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ள போறான். ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலான்னு உள்ளக்க போறாங்க. ஹீரோக்கு பாய் ஃப்ரெண்ட பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. ஹீரோயின் கிட்ட, "இங்க பாருங்க, டீம் லீடர் மட்டும் இருந்தா போதும். வேற யாருமே இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட், "நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போக போறான். ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட கைய புடிச்சுட்டு, "இங்க பாருங்க சார், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ட 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். 2 பேரும் சேர்ந்து தான் நாங்க சொல்லப் போறோம்ன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கு. அதான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்கன்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, "எங்கள மன்னிச்சிடுங்க பாஸ். நீங்களும் நான்சியும் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுங்க. நான் வெளிய போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ அப்படியே பின்னாடி போய் கட்டி பிடிக்க, ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "பாஸ் என்ன பண்றீங்க? நேத்து நைட்டு நான் போதையில ஏதோ பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு" சொல்ல, ஹீரோ கைய புடிச்சு இழுத்துட்டு, "இங்க பாரு, உன்னலாம் விட முடியாதுன்னு" சொல்லிட்டு டேபிள் மேல உட்கார வச்சுட்டு கிஸ் குடுக்க போறான். அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் குடுக்க போறான். "ஆமா, நேத்து நைட்டு எதுக்காக என்னோட ஃபோன், அப்புறம் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் என்ன பிளாக் பண்ண? ஒழுங்கா என்னை எடுத்து விடுன்னு" சொல்ல, "இல்ல, நான் எடுத்து விட மாட்டேன்னு" சொல்லிட்டே இருக்கா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது. "நான் உன்னை விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கிஸ் கொடுக்க பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க பாய் ஃப்ரெண்ட் வரான். இத பார்த்த ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ என்ன பண்றேன்னு" கேட்க, உடனே பாய் ஃப்ரெண்ட், "சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான்சி உங்களுக்கு ப்ராஜெக்ட பத்தி நல்லாவே சொன்னாளான்னு" கேட்க, அதுக்கு பாஸ், "உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட பத்தி நல்லா தான் சொன்னா. ஆனா எனக்கு இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. பேசாம பக்கத்து ரூம்குள்ள உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட அனுப்பி வைக்கியான்னு" கேட்க, "கண்டிப்பா பாஸ். நீங்க சொன்னா செய்யாம இருப்பேனா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெறைய டவுட் வரும். பேசாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பர வாங்கி வச்சுக்கோங்க." "நான்சி, சீக்கிரம் பாஸுக்கு உன்னோட நம்பர குடுன்னு" சொல்ல, நான்சி மறைச்சிட்டே இருக்கா. இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட், "இப்போ குடுப்பியா மாட்டியான்னு" கேட்க, அங்க ஹீரோ வேணுக்குனே, "விடுங்க விடுங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பர் எனக்கு எதுக்கு? அப்புறம் நீங்க ஏதாட்டும் தப்பா நெனச்சுக்க போறீங்கன்னு" கேட்க, உடனே பாய் ஃப்ரெண்ட், "சார், அப்படிலாம் நெனைக்க மாட்டேன். சீக்கிரம் குடுடின்னு" சொல்லிட்டு
ஹீரோயின நம்பர குடுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். நம்பர வாங்கிட்டு தனியா ரூம்குள்ள போயி, இப்ப ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி கவனிக்காம, நேரா ஹீரோயின் கிட்ட போய் அவளோட கண்ணையே பார்த்துட்டே இருக்க, உடனே ஹீரோயின், "பாஸ் என்னாச்சு? எதுக்காக என்னோட கண்ணே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, "இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி பேசும்போது எனக்கு இந்த மாரி கண்ணோட கண் பார்த்து, அப்படி சைட் அடிச்சுட்டு பேசினா தான் பிடிக்கும்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" சொல்ல, ஹீரோ நான்சியோட கைய பிடிச்சிட்டு, "எதுக்காக என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நேத்து நைட்டு என் கூட எவ்ளோ ஜாலியா இருந்த மறந்துட்டியான்னு?" கேட்க, "பாஸ் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கேனா? இதோட நெறைய பொண்ணுங்க வந்துட்டு போயிருப்பாங்க. இப்படிலாம் ஏமாத்தாதீங்கன்னு" சொல்ல, உடனே பாஸ், "இங்க பாரும்மா, நீ தான் மொத ஆளு. நான் உன் கூட தான் மொதல்ல ஒண்ணா இருந்திருக்கேன். நீ தான் எனக்கு பொறுப்பேத்துக்கணும்னு" சொல்ல, "இப்ப என்ன சொல்ல வரீங்க பாஸ்? இப்போ எவ்வளோ வேணும் சொல்லுங்க நான் தரேன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "எனக்கு வந்து ₹1,00,00,000 வேணும்னு" சொல்லிட்டா. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு, "என்னது ₹1,00,00,000வா? டேய் ₹1,00,00,000 தர அளவுக்கு நேத்து நைட்டு ஒண்ணும் நீ என்ன அவ்ளோ ஜாலியா பாத்துக்கல. நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்ட. என்கிட்ட ஒரு ₹1,00,00,000 கேட்டு நீ ஏமாத்த பாக்குறியா? மொதல்ல உன்னோட பாடிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ சரியா? நீ அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன்னு" சொல்லிட்டு, ஹீரோவோட முக்கியமான விஷயத்த பத்தி தப்பா பேச ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, அப்பன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்ட் யாராட்டும் உள்ளக்க இருக்கீங்களா? நான் வரலாமான்னு கேட்கும்போது, ஹீரோ நான்சி கைய புடிச்சிட்டு அவள மடியில உட்கார வச்சுட்டு, "நின்னு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்க்கட்டும்னு" சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டே இருக்கான். கரெக்ட்டா பாய் ஃப்ரெண்ட் உள்ளக்க வரும்போது ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டா. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து, "இந்தாங்க உங்களுக்காக ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே செட் பண்ணி விட்டுருவான் போல இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "பாஸ் இப்போ மாட்டும் அவ சொன்னது எல்லாமே புடிச்சிருக்கான்னு?" கேட்க, "இல்லையே, இன்னும் எனக்கு வேணும். அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. பேசாம நீங்க 2 பேருமே என்னோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஹீரோயினுக்கு தான் புடிக்கல. இப்போ வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், "நான்சி உனக்கு எப்படி பாஸோட அட்ரஸ் தெரியும்னு?" கேட்க, ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. அதாவது நேத்து நைட்டு ஹீரோ இந்த வீட்டுக்கு தான் ஹீரோயின ஆசையா தூக்கிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "நேத்து நைட்டு இந்த வீட்ல தானே அவன் கூட ஒண்ணா இருந்தேன்னு" சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "அதுவா? அது ஒண்ணும் இல்ல. நேத்து பாஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் தெரியும்னு" சொல்ல, அதுக்கு பாய் ஃப்ரெண்ட், "இங்க பாரு, பாஸ் தப்பானாலும் மெசேஜ் பண்ணியிருக்கலாம். இல்ல நீ தப்பா கூட பார்த்துருக்கலாம். இங்க எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்களா இருப்பாங்க. வீட்டு அட்ரஸ்க்கு மாத்தி வந்துட்டோம். நம்மள சும்மா விட மாட்டாங்க. முதல்ல உன்னோட ஃபோன குடு. வீட்டு அட்ரஸ் கரெக்டான்னு பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கேட்பான். ஹீரோயினுக்கு ஒரே பயம். போச்சு போச்சு. இதுல வேற அவன் அண்டர்வியர் இருக்குது, ஜட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பானே. அந்த மெசேஜ பார்த்துட்டா இவ என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு ஃபோன குடுக்க மாட்டா. கரெக்ட்டா அங்கருந்து ஒரு சத்தம். யார் வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்ன என்னோட ஃப்ரெண்டு சூயி சத்தம் மாரி இருக்குதுன்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா ஃப்ரெண்டு வந்து நிக்கிறா. ஹீரோயினுக்கு ஷாக்கு. "நீ இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, அதுக்கு சூயி, "இது என்னோட பையன் வீடு. என்னோட பையன் பேரு ஜியாங்குன்னு" சொல்ல, இப்போதான் எல்லாருக்குமே புரியுது. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. நேத்து நைட்டு என்னோட ஃப்ரெண்டு பையன் கூடயா நான் ஒண்ணா இருந்தேன். போச்சு போச்சு. ச்சே! எனக்கே ஒரு மாரி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளக்க போறாங்க. ஹீரோக்கு காமெடி தாங்கவே முடியல. விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, "என் பையன் சொன்னான், ஏதோ ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறதுக்கு முக்கியமானவங்க வராங்கன்னு. நீ வருவேன்னு தெரியாது. சரி சரி உள்ளக்க வான்னு" சொல்லும்போது, பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிட்ட, "சூயி, நேத்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நைட்டு உங்க வீட்ல தானே தங்குனாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னான்னு" சொல்ல, சூயி மனசுக்குள்ள இவ எங்க நேத்து நைட்டு என் கூட தங்குனான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோயின் ஃப்ரெண்டோட கையில கிள்ளி விடுறா. ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "ஆமா ஆமா, நேத்து நான்சி என் கூட தான் இருந்தான்னு" சொல்லிட்டு நான்சியோட காதுக்குள்ள, "நேத்து நைட்டு பார்ல இருந்து போனதுக்கப்புறம் அந்த மேல் மாடல் கூட ஒண்ணா இருந்தியா? புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நேத்து ஜாலியா இருந்திருக்க. சரி அந்த பையன் நல்லா இருந்தானா? முடிஞ்சா எனக்கும் அவன ரெக்கமெண்ட் பண்ணு. நானும் அவன் கூட ஒண்ணா இருப்பேன் தானேன்னு" சொல்லிட்டு அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருக்க மாட்டிக்கிறான். ஹீரோயினோட கால்ல கைய வச்சுட்டு அப்படியே நோண்டிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து, "டேய் கையெடு கையெடுன்னு" சொல்லிட்டே இருக்க, "நேத்து நைட்டு நீ என்னை இப்படி தானே கொடுமைப்படுத்துனேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கையில ஒரு பேண்டு போட்டிருப்பான். அந்த பேண்டுக்குள்ள கைய விட்டுட்டு அவளோட கால் மேல கைய வச்சுட்டே இருப்பான். "டேய் என்னடா பண்றேன்னு" கேட்க, ஹீரோ வேணுக்குனே, "ஏய் நான்சி, நேத்து நைட்டு இந்த மாரி தான் என்ன வலுக்கட்டாயமா என்னென்னவோ பண்ண தெரியுமா?
ச்சே! இப்போ நெனச்சா கூட என்னால மறக்க முடியலன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே ஹீரோயின கிண்டல் பண்ணும்போது, இங்க ஹீரோவோட அம்மாவும், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே சேர்ந்து சமைச்சது எல்லாத்தையுமே வெளிய எடுத்துட்டு வரப்போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, "நான்சி நான் உன்னோட கைய விட்டுர்றேன். நீ எனக்கு ஒரு கிஸ் குடுக்கணும். அப்படி இல்லன்னா அவ்வளோதான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. "இல்ல நான் தரமாட்டேன், தரமாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க பாய் ஃப்ரெண்டும், அம்மாவும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன மெசேஜ் பண்றேன்னா, "நீ உன்னோட ஃப்ரெண்டோட பையன் கூடயே ஒண்ணா இருந்திருக்க. ச்சே ச்சே! எனக்கே வெட்கமா இருக்கு. உனக்கு வெட்கமா இல்லையான்னு?" சொல்ல, ஹீரோயின் அந்த மெசேஜ பார்த்துட்டு, "இங்க பாரு இதுக்கு மேல இத பத்தி பேசாதன்னு" சொல்லும்போது, ஹீரோ வேணுக்குன்னே, "ஏய் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு உன்னோட அண்டர்வியர் என்கிட்ட தானே இருந்துச்சுன்னு சொன்னேன். அது இன்னுமே தூர போடல. பேசாம நான் எல்லார் முன்னாடியுமே அத காமிக்க போறேன். இப்ப எனக்கு கிஸ் குடுக்க போறியா இல்லையான்னு?" கேட்க, "நான் தரமாட்டேன்னு" சொல்லிடுறா. உடனே ஹீரோ வேணுக்குன்னே, "நின்னு நின்னு உன்னோட அண்டர்வியர எல்லாருக்குமே காட்டுன்னு" சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாரி வச்சிருக்கான். அத எடுத்துட்டு எல்லார் முன்னாடியுமே, "நான் வந்து நான்சிக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆக போதுல்ல, நான் கிஃப்ட் குடுக்க போறேன்னு" சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஹீரோயின் கையில குடுக்க, ஃப்ரெண்டுக்கு ஆர்வம் தாங்க முடியல. "டேய் என்னடா கிஃப்ட் குடுத்தேன்னு" சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ட வாங்கி பார்க்க போறா. அதுக்குள்ளயே நம்ம நான்சி வந்து, "இல்ல இல்ல அந்த கிஃப்ட்ட பார்க்குறது இப்போதைக்கு முக்கியம் இல்ல. ப்ராஜெக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு" சொல்லிட்டு, "பாஸ் நான் ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லவான்னு?" கேட்க, உடனே ஹீரோ, "இல்ல முதல்ல கிஃப்ட் தான் பார்த்தே ஆவணும். எல்லாரும் வாங்க கிஃப்ட்ட பார்க்கலான்னு" சொல்லிட்டு அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஹீரோயின், "என்னோட ஜட்டிய பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த கிஃப்ட் பாக்ஸ தொறந்து பார்க்கும்போது, அது உள்ளக்க ஒரு சாவி இருக்குது. ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "நான்சி நான் கேள்விப்பட்டேன். உனக்கு கல்யாணம் ஆக போதாமே! அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுக்காக வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பேசாம இந்த சாவிய வச்சுக்கோங்க. என்னோட வீட்டையும் நீங்க வச்சுக்கோங்க. எங்களுக்கு நெறைய வீடு இருக்கு. நாங்க அந்த வீட்ல போய் தங்கிப்போம்ன்னு" சொல்ல, அம்மாவும், "ஆமா நான்சி, பேசாம உங்க கல்யாண கிஃப்ட்டா இந்த வீட்ட வச்சுக்கோங்க. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் பாஸ் கிட்ட, "பாஸ் உங்ககிட்ட கேட்கலாமா? எதுக்காக இந்த வீடு வேண்டான்னு சொல்றீங்கன்னு?" சொல்ல, அதுக்கு பாஸ், "அதுவா நேத்து நைட்டு ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. எப்பமாட்டு இந்த வீட்ல இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. அதனால தான் இந்த வீட வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். பேசாம வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு நடிச்சுட்டே இருக்க, ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அம்மா வந்து, "இங்க பார்த்தீங்களா? இந்த வீடு ரொம்ப நல்லாருக்கும். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்களா? இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கும்ன்னு" சொல்ல, ஹீரோ வேணுக்குன்னே அந்த டேபிள் மேல கைய வச்சுட்டு, "இந்த டேபிள சாப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட் மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு" சொல்லிட்டு கிண்டலா பேச, ஹீரோயினுக்கு அந்த சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நேத்து ஹீரோ கூட ஒண்ணா இருந்திருப்பாள்ல, இந்த டேபிள் மேல தான் முதல்ல உட்காந்து கிஸ் குடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, முதல்ல வேற எல்லா இடத்தையும் பார்க்க போலான்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு கூப்ட்டு போறாங்க. ஃப்ரெண்டு ஓடி போய் பெட்ல படுத்துட்டு, "இங்க பாத்தியா நான்சி, இந்த பெட்டு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீனும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும்ன்னு" சொல்ல, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, அதாவது நேத்து ஹீரோயினும் ஹீரோவும் ஒண்ணா இருந்திருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப பேக் பெயின் எல்லாமே வந்திருக்கும். அந்த முதுகு வலிய நெனச்சு பார்த்துட்டு, "இல்ல இல்ல இந்த பெட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால, இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேக் பெயின் எல்லாமே வரும்ன்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. "ஆமா உனக்கு எப்படி இந்த பெட்ட பத்தி தெரியுதுன்னு" சொல்ல, ஹீரோயின் முட்ட முட்டையா முழிச்சுட்டே இருக்க, ஃப்ரெண்டு எல்லார்கிட்டயுமே, "ஆமா நான்சி சொன்னது கரெக்ட்டு தான். இந்த பெட்ல படுத்தா பேக் பெயின் வந்துரும். முதல்ல இந்த பெட்ட மாத்தணும்னு" சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள கூப்ட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஹீரோயின் அப்படி சைட் அடிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அம்மா பாத்ரூம் எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சுட்டு, "நான்சி இந்த பாத்ரூம்ல நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ன்னு" சொல்ல, மறுபடியும் ஹீரோயின் பாத்ரூம்ல ஹீரோ கூட இன்டிமேட்டா இருந்திருப்பாள்ல, அத எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்க சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது எல்லாருமே வெளிய போறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, பாத்ரூமோட கதவ சாத்திட்டு நேரா ஹீரோயின ஹக் பண்றான். உடனே ஹீரோயின் தள்ளி விடுறா. "என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்கேருந்து போறேன். என்னோட பாய் ஃப்ரெண்டும் உன்னோட அம்மாவும் வெளிய இருக்காங்க. ப்ளீஸ் என்ன விடுன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப தப்பா இருக்கான். பாத்தியா பணம்னு சொன்னோனே பல்ல காமிச்சிட்டு இருக்கான். பேசாம என் கூட வந்துருன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. முதல்ல என்ன விடுன்னு" சொல்லிட்டு அப்படி கிளம்ப போறா. ஹீரோ புடிச்சு அப்படி கட்டி புடிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். "உன்னை எங்கேயுமே விடமாட்டேன்னு" சொல்லிட்டு கிஸ் குடுத்துட்டே இருக்க, வெளிய வந்து பாய் ஃப்ரெண்டோட சத்தம் கேக்குது. "ஏய் நான்சி நீ இன்னும் பாத்ரூம்குள்ளேயா இருக்க? வெளிய வா வெளிய வான்னு" சொல்ல, ஹீரோ தான் கதவு தொறக்குறான். "என்னாச்சு? இப்போ உனக்கு என்ன வேணும்னு" கேட்க, "இல்ல பாஸ் நான்சி உள்ளக்க இருக்கான்னு நெனச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான்சி எங்க போயிருக்கா தெரியுமான்னு" கேட்க, ஹீரோ வேணுக்குன்னே, "நம்ம நான்சி வந்து பக்கத்துல தான் இருப்பா.
ஹீரோயினோட உடம்புல எல்லா இடத்துலயுமே கைய வச்சு தொட்டுட்டே இருப்பான். ஹீரோயினுக்கு தான் கடுப்பா இருக்கும். கைய கிள்ளி கிள்ளி விட்டுட்டே இருப்பா. இருந்தாலும் ஹீரோ அப்படியே கைய வச்சு எல்லா இடத்துலயுமே தொட்டுட்டே இருப்பான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா, அம்மா வந்துடுறாங்க. அம்மா ஹீரோ கிட்ட, "டேய் நான்சி எங்க போனான்னு?" கேட்க, "நான்சியா? மாடியில இருப்பாம்மான்னு" சொல்ல, உடனே அம்மா, "மாடியில கெஸ்ட் ரூம் தானே இருக்கு. அங்க எதுக்காக போனா? நின்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவா. ஹீரோயினுக்கு டென்ஷன் தாங்க முடியாது. தன்னோட ஃபோன் எடுத்து எப்படியாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலான்னு போகும்போது, அங்க ரிங் சவுண்ட் கேட்கும். அம்மாக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் டென்ஷன் ஆயிரும். உள்ளுக்க தான் நான்சி இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ அவனோட ஃபோன் எடுத்து, "ஹலோ, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? நான் அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. அம்மா தன்னோட பையன்கிட்ட, "உன்னோட ஃபோன் சத்தம் தான் கேட்டுச்சா? சரி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் பாத்ரூம் கதவ பூட்டிட்டு, "இங்க பாரு, நீ என் கூட வந்துரு. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, எனக்கு 30 வயசு. உங்களுக்கு 25 வயசு தான். நீ எப்படி இப்படிலாம் பேசுற? நான் உன்னோட பெரிய பொண்ணு. உனக்கு அதெல்லாம் வருத்தமாவே இல்லையான்னு?" கேட்க, "யார் சொன்னா? இங்க பாரு, பெரிய பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? நான் உன்ன தான் லவ் பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்லிட்டே இருக்க, "டேய்! நான் உன்னோட அம்மாவோட ஃப்ரெண்டுடா. நீ எப்படி என்ன காதலிக்க முடியும்னு?" கேட்க, அதுக்கு பாஸ், "இல்ல நான் உன்ன தான் காதலிப்பேன். அது மட்டும் இல்லாம அம்மாவோட ஃப்ரெண்ட காதலிக்க கூடாதுன்னு ஏதாட்டி இருக்கா என்ன? நான் கண்டிப்பா உன்ன அடைஞ்சே ஆவேன். அது மட்டும் இல்லாம நேத்து என்ன சொன்ன? ஆ, நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேனா? மறுபடியும் என் கூட ஒண்ணா இருக்கியா? அதுக்கு சரிப்பட்டு வருவேனா இல்லையான்னு காமிக்கிறேன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்க கூட அது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. கைய செவுத்துலயே அடிச்சுக்கிறான். ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "இங்க பாரு, நம்ம என்ன வீட்டுக்காகவா வந்தோம்? அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறதுக்காக தானே வந்தோம். வா ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலான்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கூப்ட்டு போறா. ஹீரோ "நீ ப்ராஜெக்ட்ட பத்தி சொன்னது எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு. ஆனா இன்னுமே உன்கிட்ட இருந்து நெறைய எதிர்பார்க்குறேன்னு" சொல்ல, அங்க அம்மா தன்னோட பையன்கிட்ட, "டேய்! என்னோட ஃப்ரெண்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் குடுக்க மாட்டியா? நல்லா அவகிட்ட பேசுன்னு" சொல்ல, "சரிம்மா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஜெக்ட் குடுப்பேன். ஆனா இன்னுமே அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் "நீங்க எவ்வளோ நாளும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் எப்படியாட்டி ஏத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ, "ஒரு நிமிஷம் பாஸ், உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். அப்பதே உங்க ஃபோன அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கத பார்த்தேன். அதான் புதுசா iOS ஏதோன்னு ஏத்துறீங்கன்னு நெனைக்கிறேன். பேசாம புது ஃபோன் வாங்கிருங்க. ஏன்னா பழசு எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா புதுசு நல்லாருக்கும். உங்களுக்குள்ள பணத்துக்கும், அந்தஸ்துக்கும் புது ஃபோன் மட்டும் தான் நல்லாருக்கும். பழச எதையுமே தேடாதீங்கன்னு" சொல்ல, யாருக்குமே புரியல. ஆனா ஹீரோக்கு இவ என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஹீரோயின தான் பழசுன்னு சொல்றா. இப்போ உள்ள பொண்ணுங்கள பார்க்க சொல்றா. வயசான பொண்ணுங்கள பார்க்க சொல்லல போல இருக்கு. ஹீரோக்கு ஒரு மாரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின வீட்ல விட்டுட்டு என்ன சொல்றான்னா, "இங்க பாரு நான்சி, எங்க அம்மா பெரியவங்கனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் நடந்துப்பாங்க. நீ தான் அவங்களுக்கு மரியாதை குடுத்து நடந்துக்கணும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "உங்க அம்மாக்கு நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிறது புடிக்கல. அதனால தான் நேத்து கூட நானும் நீயும் பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட தனியா கேட்டாங்க தெரியுமான்னு" சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாகி, "அப்படியா சொன்னாங்க? நீ கவலைப்படாத. நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு" சொல்ல, "இங்க பாரு, உங்க அம்மா என்கிட்ட வீடு அது இதுன்னு கேட்குறாங்க. நீ என்ன வீட பார்த்தா என்ன காதலிச்ச? உனக்கு வீடு வேணுமா? நான் வேணுமான்னு" கேட்க, உடனே பாய் ஃப்ரெண்ட், "இது என்ன கேள்வி? எனக்கு நீ மட்டும் தான் வேணும். இங்க பாரு, எங்க அம்மா அந்த வீடு எதுக்காக கேட்குறாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ, நான், எங்க அம்மா எல்லாருமே ஒரே வீட்ல நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ வேலைய விட்டுருவ. எங்க அம்மாவ நல்லா பார்த்துப்ப. அதான் எங்க அம்மாவோட ஆசைன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக்கு. "என்னது? நான் வேலைய விடணுமா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நான் மருமகளா வரப்போறேனா? இல்லன்னா வேலைக்காரியா வரப்போறேனா? என்னாலலாம் வேலைய விட முடியாதுன்னு" சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட், "விடு விடு. நான் எப்படியாட்டி எங்க அம்மாவ சமாதானப்படுத்துறேன் சரியா? நீ போய் தூங்கு. ஒரு நிமிஷம் நான்சின்னு" சொல்லிட்டு அவளோட கைய புடிச்சுட்டு, "அதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பேசாம இன்னைக்கு உன்னோட ரூம்லயே படுக்கவா? அதான் நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலாமா? நானும் ரொம்ப நாளாவே உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பேசாம நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலான்னு" சொல்ல, "இல்ல எனக்கு டயர்டா இருக்கு. நீ வீட்டுக்கு போன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. ஆஃபீஸ்ல மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரும்மா, இந்த ப்ராஜெக்ட்ட பாஸ் ஓகே பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்றன்னா, பாஸ் கிட்ட போய் சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துறியான்னு?" கேட்க, ஹீரோயின், "இல்ல என்னால முடியாது. நெறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பி விடுங்கன்னு" சொல்ல, "இல்லம்மா, பாஸ் உங்கள மட்டும் தான் அனுப்பி வைக்க சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட் உன் கையில தான் இருக்கு. நீயே போய் சைன் வாங்கிட்டு வான்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "இந்த ப்ராஜெக்ட் மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சுச்சுன்னா,
அவன் ஒரு பெரிய ஆளா ஆகிருவான். பேசாம நானே போய் சைன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போறா. இங்க பாய் ஃப்ரெண்ட் தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா பேசாம நான்சி வேலைக்கு போட்டும். அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போவான்னு" சொல்ல, அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்கல. "என்ன நெனச்சிட்டு இருக்க? அவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலை செஞ்சு கிழிக்க போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்ன பார்த்துக்கிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாம, அவளும் நீயும் லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நீங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்காக அந்த நான்சிக்கு நேத்து ட்ரக் கலக்கி குடுக்க சொன்னேன். ஆனா, அவ யார் கூடயுமே ஒண்ணா இருக்கல. ச்சே! அவ மட்டும் ஒண்ணா இருந்திருந்தா, உங்க கல்யாணம் நின்னு போயிருக்கும்ன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "அம்மா என்ன பண்ணியிருக்கீங்க? நான்சிக்கு அந்த மாரி ஏதாட்டும் நடந்துச்சுன்னா, உங்கள சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு" சொல்ல, உடனே அம்மா, "டேய் பைத்தியம் மாரி பேசாத. அவ ஒரு ஏழை பொண்ணு. ஆனா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? உனக்கெல்லாம் நல்ல பணக்கார பொண்ணே கிடைக்கும்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "அம்மா, நாங்க 2 பேருமே 6 வருஷமா லவ் பண்றோம். அது மட்டும் இல்லாம, நான் லவ் பண்ணும்போது எனக்காக அவ தான் காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே கட்டுனா. அவள எப்படிம்மா என்னால விட்டுட்டு வர முடியும்? நான் அவள தான் லவ் பண்ணுவேன்னு" சொல்ல, அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பையனோட மனச மாத்துறாங்க. "இங்க பாருடா, அந்த பொண்ணு எதுக்காக உனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணா தெரியுமா? எல்லாமே உன்ன பணக்காரன் ஆக்குனதுக்கப்புறம், அந்த பணம் எல்லாமே யாருக்கு? அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே போகும். அதனால தான் அவ சுயநலமா உனக்கு எல்லாமே செஞ்சிருக்கா. பேசாம அவள விட்டுட்டு, நம்ம சேர்மேனோட பொண்ணு இருக்கா. அவள பார்க்கறதுக்காக அப்பா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நீ பேசாம அவள டேட் மட்டும் பண்ணு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, இப்போ பையனுக்கும் புடிக்க ஆரம்பிச்சுட்டு, உடனே அம்மா கிட்ட, "அம்மா, ஒரு வேளை இந்த விஷயம் நான்சிக்கு தெரிஞ்சுட்டுனா என்ன பண்ணேன்னு" கேட்க, "டேய் நான்சி தானடா! நீ என்ன சொன்னாலும் நம்புவா. ஒரு வேளை அவ நேர்லயே பார்த்தாலும், நீ அவள சமாதானப்படுத்துனா, அவ உன்ன விட்டு எங்க போகப் போறா? அவளுக்கு உன்ன விட்டா வேற யாருமே கிடையாது. உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு" சொல்ல, பையனுக்கும் புடிச்சு போச்சு. அந்த பொண்ண பார்க்க போறான். ஹீரோ பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ பூ எல்லாமே எடுத்துட்டு வந்து, ஒரு பொண்ண வேற வயலின்லாம் வாசிக்க சொல்லியிருக்கான். அதே மாரி ஹீரோ ரொமான்டிக்கா ஹீரோயின் முன்னாடி வந்து, "ஒரு வழியா என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா? இப்பதான் தடவ என்னோட ஆஃபீஸ்க்கு வர. அதான் உன்ன வர வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே உனக்கு தரேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஹக் பண்ணிர்றான். உடனே ஹீரோயின், "இங்க பாருங்க பாஸ், இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். பேசாம இந்த ப்ராஜெக்ட்ல சைன போடுங்கன்னு" சொல்ல, ஹீரோ ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே சைன போட்டுட்டான். ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். "என்னடா வாசிச்சு பார்க்காமயே சைன் போட்டுட்டீங்கன்னு" ஹீரோ கிட்ட கேட்க, "அதுவா, நீ கேட்டா எதுனாலும் சைன் போடுவேன். முக்கியமா என்னையே எழுதி கேட்டாலும் நான் அதுக்கும் சைன் போட்டுருவேன். என்ன தர்றதுக்கு ரெடின்னு" சொல்ல, ஹீரோயின், "நீங்க உங்களலாம் தர வேண்டாம். இந்தாங்க ப்ராஜெக்ட்ல கையெழுத்து எல்லாமே வைக்கணும்னு" சொல்லிட்டு, அந்த கையெழுத்து வைக்கிறதுக்காக இங்க் எல்லாமே குடுக்குறா. ஆனா ஹீரோ அந்த இங்க எதையுமே எடுக்காம, ஹீரோயினோட உதடுல லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டிருப்பால்ல, அத தடவி கை நாட்டு வைக்கிறான். ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்ட வாங்கிட்டு போலான்னு பார்க்கும்போது, ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ட வாங்கிட்டு, "எங்க போற? நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அப்படியே கட்டி பிடிச்சுட்டே நிக்க, "என்ன பண்றீங்க? உங்க ஆஃபீஸ்ல யாராட்டும் பாத்துற போறாங்கன்னு" சொல்ல, உடனே பாஸ், "யாருமே பார்க்க மாட்டாங்க. வெளியே என்னோட அசிஸ்டண்ட்ட நிக்க வச்சிருக்கேன். இங்க ஒரு ஈ காக்கா கூட வராதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, வெளிய அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து அசிஸ்டண்ட் கிட்ட, "டேய் தள்ளுடா, என்னோட பையன பார்க்கணும்னு" சொல்ல, அசிஸ்டன்ட், "இல்ல மேடம், ஒரு முக்கியமான விஐபி உள்ளக்க இருக்காங்கன்னு" சொல்ல, "இங்க பாரு, என்னோட ஒரு பெரிய விஐபியா? நான் உள்ளக்க போவேன்னு" சொல்லிட்டு, அசிஸ்டண்ட்ட புடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ளக்க போறாங்க. ஹீரோ நான்சியோட கைய பிடிச்சிட்டு, "நான்சி, என்னோட அம்மாவோட பொறந்த நாள் சீக்கிரம் வரப்போது. நீ என் கூட சேர்ந்து கிஃப்ட் வாங்க வரியான்னு?" கேட்க, இவ வரமாட்டேன்னு சொல்றா. "இங்க பாரு, நீ வந்து தான் ஆகணும். அப்பதான் இந்த ப்ராஜெக்ட்ட உன் கையில தருவேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின அப்படியே தூக்கிட்டு, "செல்லம் போலாமான்னு?" கேட்க, "டேய் கீழ விடுடா, விடுடான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்கா. இது எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாரி இல்ல. அப்படியே கீழ கூப்ட்டு போறான். கரெக்ட்டா அம்மா கதவு தொறந்து பார்க்கும்போது, அங்க யாருமே இல்ல. உடனே அசிஸ்டன்ட், "மேடம், எனக்கு தெரிஞ்சு அந்த விஐபிய கீழ கூப்ட்டு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க போலான்னு" சொல்ல, அப்ப அம்மா வந்து அங்க டேபிள் மேல ரோஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டாங்க. "என்னடா, எந்த விஐபிக்கு ரோஸ் எல்லாமே குடுப்பாங்க? கண்டிப்பா என்னோட பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் வந்திருப்பாங்க. நான் சீக்கிரம் போய் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு கீழ ஓடி போறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. போச்சு போச்சு, பாஸ் மாட்டப் போறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. ஹீரோயின் காருக்குள்ள இருந்து, "என்ன விடு விடு, நான் வெளிய போணும்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாரி இல்ல. உடனே ஹீரோயின், "நின்னு நின்னு, நான் போலீஸ்க்கு ஃபோன் போடுறேன்னு" சொல்லிட்டு அப்படி கத்திட்டே இருக்கும்போது, "போலீஸ்க்கு தானே, நீயே போடுன்னு" சொல்லிட்டு ஃபோன கையில குடுத்தாச்சு. ஹீரோயின் அந்த ஃபோன வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் போட போறா. ஆனா அவளுக்கு மனசு கேட்கல. அப்படியே ஃபோன கையில குடுத்துட்டு, "ஆமா, எதுக்காக? ஊர்ல 1000 பொண்ணுங்க இருக்கும்போது, என்ன மட்டும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்துற? காரணம் ஏதாட்டி இருக்கான்னு?" சொல்ல, ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது, அங்க ஒரு நாய் வந்து ஓடி வந்திருக்கும் போல இருக்கு. ஹீரோவோட வீட்டு நாய் தான்.
அப்போ ஹீரோயின் அந்த நாய பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "இங்க பாத்தியா? இது எவ்ளோ குளிர்ல நடுங்குது பாத்தியா? இதோட கால்ல வேற அடிபட்டுருக்கு. பாவம் மழையில ரொம்ப நனைஞ்சிருக்கு போல இருக்குன்னு" சொல்லிட்டு, அவ தலையில ஒரு ரிப்பன் மாரி கட்டியிருப்பா. அந்த ரிப்பன கழட்டி நாய்க்கு வந்து கட்டு போட்டிருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்திருப்பான். அதான் பார்த்தவுடன் காதல் சொல்லுவாங்கல்ல. அன்னையில இருந்தே நம்ம ஹீரோ அவள உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு, "அது வந்து நீ என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டுல்ல. அதனால தான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு" சொல்ல, "இங்க பாரு எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ண கஷ்டப்படுத்தி லவ் பண்ண வைக்க முடியாது. ஏன் இப்படி பண்றேன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "இங்க பாரு நான் வேற யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் கிஸ் குடுக்கலான்னு போகும்போது, அங்கருந்து அம்மா சத்தம், "டேய்! என்னடா பண்றேன்னு" சொல்லிட்டு கார் கதவ தட்டிட்டே இருக்க, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி பயந்துட்டா. "போச்சு போச்சு உங்க அம்மா பார்க்க போறாங்க. எப்படியாட்டும் என்ன காப்பாத்துன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "உன்ன காப்பாத்துறேன். நீ என் கூட ஷாப்பிங் வருவியா இல்லையான்னு" கேட்க, "ஓகே நான் வந்து தொலைக்கிறேன்னு" சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட கோட்ட கழட்டி நம்ம ஹீரோவோட முகத்துல போட்டுட்டு, "நீ அமைதியா இரு. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, கார் கதவு கண்ணாடிய தொறந்து விட்டுட்டு, "அம்மா இங்க என்ன பண்றீங்கன்னு" கேட்க, "டேய்! உன் பக்கத்துல யாருடா இருக்கான்னு" கேட்க, "அதுவா அம்மா? என்னோட விஐபி கெஸ்ட்டு தான். ஆனா அவங்க நல்லா சரக்கு அடிச்சிருக்காங்களாம். போதையில இருக்காங்க. அதனால தான் கோட்ட கழட்டி போட்டு விட்டுருக்கேன். நான் அவங்கள போய் வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன்னு" சொல்ல, அம்மாவும் நம்பிட்டாங்க. "ஓ! நான் நெனச்சேன் அந்த பொண்ணுன்னு நெனச்சுட்டேன். சரி, சரி. என்னோட பொறந்த நாள் வரப்போதுல்ல. ஒரு நல்ல கிஃப்ட்டா வாங்கி வைன்னு" சொல்ல, ஹீரோவும் "ஓகேம்மா. மொதல்ல உங்க வேலைய போய் பாருங்கன்னு" சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "டேய்! அம்மாவ வீட்ல விட்டுருன்னு" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கெளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவா. "பாத்தியா பாத்தியா! உன்னால என்னோட ஃப்ரெண்டு என்ன கண்டுபிடிச்சிருப்பா. இப்ப கண்டுபிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்ன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, உடனே ஹீரோ அந்த கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு, "இங்க பாரு! உன்ன கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நெனச்சு பாக்கல. நான் கண்டிப்பா உன்ன ஹேப்பியா வச்சுப்பேன். ப்ளீஸ் அழாத. இந்த ஷாப்பிங்க்கு மட்டும் போயிட்டு உன்ன தொல்ல பண்ண மாட்டேன் சரியான்னு" சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூப்ட்டு போறான். அங்க ஷாப்பிங் கூப்ட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு! உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு புடிச்சிருக்கோ எதுனாலும் போடுன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "நீ எதுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்? எனக்கு ட்ரெஸ் எதுவுமே வேண்டான்னு" சொல்றா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, "இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் ஃபேண்ட் ஷர்ட் மட்டும் போடுற? நீ மாடல் மாடலா ட்ரெஸ் போட்டா ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம நீ தைரியமான பொண்ணு. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. அதாவது இதே மாரியே பாய் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போயிருக்கும்போது, அவளுக்கு புடிச்ச அழகான ட்ரெஸ்ஸ எடுத்து காட்டுவா. ஆனா பாய் ஃப்ரெண்ட் அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "இது என்ன ட்ரெஸ்ஸு? நீ அழகா இருக்கன்னு எல்லாருக்குமே காமிக்கணுமா? அது மட்டும் இல்லாம இதோட ரேட்ட பாரேன். இவ்ளோ ரேட்டுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா? பேசாம நம்ம கல்யாணத்துக்கு வீடு வேற வாங்கணும்ல, அதுக்கு சேகரிச்சு வைக்கணும். இனிமே இந்த ட்ரெஸ் எடுக்காதன்னு" சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் அங்க வச்சிருப்பான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "இல்ல எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "நீ ட்ரெஸ்ஸு வாங்கி தான் ஆகணும்னு" மிரட்டுவான். அப்ப என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின் தன்னோட ஃபோன எடுத்துட்டு, "நான் கார் வர சொல்லியிருக்கேன். நான் வீட்டுக்கு போக போறேன்னு" சொல்லிட்டு கார்காரனுக்கு ஃபோன் போட போவா. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபோன வாங்கி தண்ணிக்குள்ள போட்டுருவான். ஹீரோயின் கிட்ட, "நின்னு உனக்கு ஃபோன் தானே வேணும். புது ஃபோனே நான் வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு அங்க நெறைய பேர்கிட்ட ஃபோன் வாங்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. வரிசையா எல்லாருமே புது ஃபோன கையில வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின பார்த்து, "இந்த பாரு, இந்த ஃபோன்ல உனக்கு எது புடிச்சிருக்கோ அத வாங்கிக்கோ. எப்ப பார்த்தாலும் பழச வச்சிருந்தா நல்லாவே இருக்காது. புதுசுக்கு மாறணும். புதுசுல தான் நல்ல நல்ல ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா? நீ அன்னைக்கு சொன்னது கரெக்ட்டு தான். நீ எப்படி என்கிட்ட வந்து பழச வச்சுக்காத, புதுசுக்கு மாறுன்னு சொன்னியோ, நீயும் அதே மாரி தான். பழச வச்சுக்காத, அது நல்லாவே இருக்காது. புதுசுக்கு மாறுன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப தான் புரியுது. "டேய்! நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி தானே பேசுற. ச்சே! என்னாலலாம் இந்த ஃபோன வாங்கிக்க முடியாதுன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "இப்ப நீ இந்த ஃபோன வாங்கலனா, நீ இந்த இடத்த விட்டே போக முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன வாங்கிட்டா. இப்போ கடையில வேலை செய்ற பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட, "மேடம் மேடம், நீங்க வேற ஏதாட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க மேடம். இல்லன்னா பாஸ் எங்கள வேலைய விட்டே தூக்கிருவாங்க. தயவு செஞ்சுன்னு" சொல்லிட்டு கெஞ்சி கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மாத்த போறா. அப்போ அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "இது என்ன இவ்ளோ குட்டையா இருக்குன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, "என்ன மேடம் அந்த ட்ரெஸ்ஸ எப்படி மாத்திக்கணும்னு உனக்கு தெரியலையா? பேசாம நானே அந்த ட்ரெஸ்ஸ உனக்கு போட்டு விடவா? குடு குடு நானே போட்டு விடுறேன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன். இங்கேருந்து போறியான்னு" சொல்லிட்டு கதவு பூட்டிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரா. ரொம்ப அழகா இருக்கா. ஹீரோ அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்,
இப்பதான் ட்ரெஸ்ஸ மாத்திட்டேன்ல. நீங்க பார்த்துட்டீங்கல்ல. என்னோட ப்ராஜெக்ட்ட தாங்கன்னு சொல்ல, இல்லையே நீ சுத்தி சுத்தி காமி. அப்பதான் ட்ரெஸ்ஸ நல்லா பார்க்க முடியும்னு சொல்ல, ஹீரோயினும் அப்படியே சுத்தி சுத்தி காமிச்சுட்டே இருக்கா. இவன் கையில ஒரு நெக்லஸ் மாரி வச்சிருப்பான். அந்த நெக்லஸ ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு, பின்னாடி பார்க்கும்போது ஜிப்பு வந்து தொறந்திருக்கும். "உன்னோட ஜிப்பு தொறந்திருக்கு. நான் மூடி விட போறேன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம் பாஸ் நானே மூடிக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் தான் மூடுவேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஜிப் எல்லாமே போட்டுவிட்டு, ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கும்போது, "பாஸ் இப்ப மட்டும் என்னோட ப்ராஜெக்ட்ட தாங்கன்னு" சொல்ல, "என்ன ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுட்டே இருக்க? நீ இன்னுமே என்ன ஹாப்பியா வச்சுக்கல. மொதல்ல 2 பேருமே சாப்பிடலாம். நீ சாப்பிட்டேன்னா ப்ராஜெக்ட்ட கையில தந்துருவேன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு ஒரு ஹோட்டலுக்குள்ள கூப்ட்டு போறான். அதே ஹோட்டலுக்குள்ள தான் இந்த பாய் ஃப்ரெண்டும், சேர்மேனோட பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் சேர்மேனோட பொண்ண எப்படியாட்டு கரெக்ட் பண்றதுக்காக என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். "நான் இது முடிய எந்த பொண்ணையுமே லவ் பண்ணதே கிடையாது. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணோட கைய பிடிச்சு பேசிட்டே இருக்க, அந்த பொண்ணுமே, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்படி நீங்க எந்த பொண்ணையுமே லவ் பண்ணது கிடையாதுன்னு சொல்றீங்கன்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்டும் கூச்சமே இல்லாம, "நான் இவ்ளோ வருஷமா வேலை வேலைன்னு இருந்துட்டேன். இது முடி எந்த பொண்ணையும் பார்த்ததே கிடையாதுன்னு" சொல்ல, இந்த பொண்ணும் ஏமாந்து போய் பேசிட்டே இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டுட்டு போய் ஒரு ரூம்குள்ள உட்கார வைக்கிறான். அப்ப ஹீரோயின் தனியா ஒரு சீட்ல போய் உட்கார போறா. "என்ன தனியா போய் உட்கார்ற? என்கிட்ட உட்காருன்னு" சொல்லிட்டு அவ தோள் மேல கைய போட்டுட்டு உட்கார வச்சுட்டு, பக்கத்துல இருக்க சாப்பாட எடுக்க போவான். ஹீரோயின் வந்து பயந்து போயிருவா. "என்னம்மா நான் வந்து சாப்பாட தான் எடுக்க போனேன். ஏதோ உன்னையே சாப்பிடுற மாரி பயந்துட்டு இருக்க. உன்ன சாப்பிடுறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு டைம் இருக்கு. முதல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அங்க ஃப்ரான் எல்லாமே வச்சிருக்காங்க. அத உரிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இதே மாரி ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்காக நெறைய ஃப்ரான் எல்லாமே உரிச்சு வச்சிருப்பா. ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருப்பா. பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சது எல்லாமே கண்டுக்கிடாம, "ஓகே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது, நம்ம ஹீரோயின் ஓடி போய், "இந்தாங்கங்க ஃப்ரான சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு வாயில ஊட்டி விடுவா. அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின பார்க்காமயே போயிருப்பான். இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரான சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட கை எல்லாமே அழுக்கா இருக்கும்ல, எங்க கர்ச்சீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர ஹீரோ கையில குடுத்துட்டு அவளோட மனசுக்குள்ள, "ச்சே! இவன் பார்க்க தான் மொரட்டுத்தனமா நடந்துக்கிறான். ஆனா, இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு" சொல்லிட்டு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சுட்டு, இங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே கடல போட்டுட்டே இருக்கான்ல, கரெக்ட்டா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். வெளிய போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அப்பதான் இந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் பேசுறத பார்த்துருவான். ச்சே! இவ்ளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் போயிட்டுருக்கா. நம்மளும் போய் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "சார் இங்க என்ன பண்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு" சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே பதட்டமாயிட்டு, "அதுவா? அது வந்து எங்க அம்மா வந்து இந்த பொண்ண பார்க்க சொன்னாங்க. ஃப்ரெண்டு மாரின்னு" சொல்ல, "ஓ! ஃப்ரெண்டு மாரியா? ஓகே, ஓகே. நானும் என்னோட ஃப்ரெண்ட கூப்ட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமான்னு" சொல்ல, அதுக்கு பாய் ஃப்ரெண்ட், "பாஸ் இல்ல பாஸ். நீங்க போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு" சொல்ல, உடனே பாஸ், "இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க போலான்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறாங்க. உள்ளுக்க எந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பாய் ஃப்ரெண்டுக்கு ஷாக்கு. ஹீரோயின பார்த்துட்டு, "ஆமா இங்க என்ன பண்றேன்னு" கேட்க 2 பேருமே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு இருக்கால்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "ஆமா இந்த பொண்ணு யாருன்னு" கேட்க பாய் ஃப்ரெண்ட் வந்து, "அதுவா? அந்த பொண்ணு வந்து என்னோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுன்னு" சொல்லிர்றான். உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. "என்னது நான் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணா? நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் உன்னோட ஃபியான்சின்னு சொல்லுன்னு" சொல்ல, இந்த பொண்ணுக்கு கடுப்பாயிருது. சேர்மேனோட பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட கன்னத்திலேயே 2 அறை குடுத்துட்டு, "டேய் பொறுக்கி! நீ இது முடிய எந்த பொண்ணையுமே லவ் பண்ணது கிடையாதா? பொய் சொல்லியிருக்க. ச்சே! உன்ன போய் பார்க்க வந்தேன் பார்த்தியா? என்ன செருப்பால அடிக்கணும். முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்ன வேலைய விட்டு தூக்க வைக்கிறேன் பாரு. இனிமே உனக்கு வேலையே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட கன்னத்திலேயே அறை குடுத்துட்டு, "ஆமா இங்க என்ன பண்றேன்னு" கேட்க, உடனே பாய் ஃப்ரெண்ட், "என்ன மன்னிச்சிடு நான்சி. எங்க அம்மா தான் என்ன பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. முதல்ல நான் போமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா எங்க அம்மா நான் போலன்னா செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. அதனால தான் போனேன். என்ன மன்னிச்சிடு நான்சின்னு" சொன்னேன். ஹீரோயின் வந்து, "இங்க பாரு, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலும் சிரிப்ப அடக்கிக்கிட்டே போய் பாய் ஃப்ரெண்டோட தோள்ல தட்டி குடுத்துட்டு, "கவலைப்படாத, கவலைப்படாத. எல்லாமே சரியாயிரும் சரியான்னு" சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வெளிய கிளம்பிர்றான். நம்ம ஹீரோயின் கார்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கா. ஹீரோ உள்ளக்க போயி, "நான்சி நீ அழாத. அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, "டேய் நடிக்காதடா. இது எல்லாமே உன்னோட பிளான் தானே. நீ வேணுக்குனே தானே அவன என்ன பார்க்க வச்சேன்னு" சொல்ல,
ஆமா. அது எதுக்காகன்னா, நீ உண்மைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் கெட்டவன். அவன்லாம் உனக்கு பொருத்தமே கிடையாது. பேசாம நீ அவனுக்காக அழாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சுட்டு, "இங்க பாரு, உனக்கு இதோட ஒரு நல்ல பையன் கிடைப்பான் சரியா? ஏன் நானே உனக்காக இருக்கேன். பேசாம என்னையே காதலின்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கலான்னு போகும்போது, "ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? நான் இங்கேருந்து கிளம்பணும்னு" சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டா. வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அம்மாவும் சப்போர்ட்டா இருக்காங்க. "நீ கவலைப்படாதம்மா, எதுனாலும் பார்த்துக்கலாம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. என்ன திட்டுறாங்கன்னா, "எவன்டா இந்த நேரத்துல போய் வெடி வெடிக்கிறான்? ச்சே! தூக்கம் வராம இருக்குன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. யாரு அப்படி வெடி வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிய போய் பார்க்கும்போது, அங்க அழகா ஹார்ட்டின் ஷேப்ல வெடி வெடிச்சுட்டே இருக்கும். கீழ எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். "நான்சி, நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த மாரி சோகமா இருக்காத. என்னோட மனசே வலிக்குன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ஹீரோயின் ஓடி போய், "டேய் இங்க என்னடா பண்ற? எல்லாருமே உன்ன தான் திட்டுறாங்கன்னு" சொல்ல, ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட, "இங்க பாரு, இங்க இருக்க எல்லாருக்குமே பணத்த குடுத்து அவங்கள அமைதியா இருக்க சொல்லு சரியா? இன்னைக்கு என்னோட நான்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த பணத்த எல்லாருக்குமே குடுத்துடுன்னு" சொல்ல, நான்சி கேட்குறா, "எதுக்காக இப்படிலாம் பணத்த வேஸ்ட் பண்றேன்னு" கேட்க, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "இங்க பாரு நான்சி, இந்த பணம் உன்ன சிரிக்க வைக்குதுன்னா, உனக்காக நான் எவ்வளோ பணம்னாலும் செலவழிப்பேன். நான் உனக்காக என்னையே தர்றதுக்குனாலும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். கவலைப்படாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம, கேவலம் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. அவன் ஒரு கேவலமானவன் தெரியுமான்னு" சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயின பின்னாடி போய் கட்டி புடிச்சு பேசிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. அப்ப என்ன கேட்பான்னா, "நீ எதுக்காக என்ன இவ்ளோ லவ் பண்ற? அது மட்டும் இல்லாம, நான் உன்னோட பெரிய பொண்ணு. நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. நீ இதெல்லாம் தெரிஞ்சு தான் என்ன லவ் பண்றியான்னு" கேட்க, "ஆமா. இது எல்லாமே தெரிஞ்சு தான் நான் உன்ன லவ் பண்றேன். உன்னை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. அதாவது மொதல்ல பேச்சுலர் பார்ட்டி வந்து கொண்டாடியிருப்பாங்கல்ல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவோட அம்மாகிட்ட, "ஏய் சூயி, உன்னோட பையனுக்கு எந்த மாரி பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு" கேட்க, உடனே அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "என்னோட பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ண தான் பார்த்து கட்டி வைப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து தான் கட்டி வைப்பேன்னு" சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். சோகமா இருக்கும்போது, ஹீரோ பக்கத்துல போய் கிஸ் குடுக்கலான்னு போவா. ஆனா ஹீரோயின் வந்து, "இங்க பாரு, எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. என்ன தனியா விடுன்னு" சொல்லிட்டு உள்ளக்க போயிருவா. ஹீரோ மனசுக்குள்ள, "என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா உன்ன விட்டு போக மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீ எப்பவுமே எனக்கு மட்டும் தான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிருவான். காலையில ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா ஃபோன் பண்ணி, "நம்மளோட வீட்டுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டும், உங்க மாமியாரும் வந்திருக்காங்கம்மா. சீக்கிரம் வான்னு" சொல்ல, ஹீரோயின் கெளம்பி வெளிய போவா. டாக்ஸி வந்திருக்காது. ஆனா அங்க ஹீரோவோட கார் இருக்கும். ஹீரோ வெளிய வந்து, "நீ எங்கேயோ போறேன்னு நெனைக்கிறேன். வா நான் கூப்ட்டு போய் விடுறேன்னு" சொல்ல, மொதல்ல ஹீரோயின் வேண்டான்னு சொல்லுவா. ஆனா அந்த இடத்துக்கு எந்த டாக்ஸியும் வந்திருக்காது. வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த கார்லயே ஏறி போவா. இப்போ ஹீரோ வீட்ல விட்டுட்டு வெளிய நிப்பான் போல இருக்கு. ஹீரோயின் உள்ளக்க போனதுக்கப்புறம் அந்த மாமியார் வேணுக்குன்னே ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, என்னோட பையன வேண்டான்னு சொன்னியா? உன்னால தான் என்னோட பையனுக்கு வேலை எல்லாமே போயிட்டு. நீ அவன மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும்னு" சொல்ல, ஹீரோயின் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. அம்மா கூட ஹீரோயின் கிட்ட, "ஏம்மா, மாப்பிள சின்ன தப்பு தானே பண்ணிட்டாங்க. பேசாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "அம்மா இது சின்ன தப்பா? அவன் வேற ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கான். இதெல்லாம் சின்ன தப்பு கிடையாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு" சொல்லும்போது, மாமியார் கொஞ்சம் ஓவராவே பேசுவாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்க? உனக்கு 30 வயசு ஆயிட்டு. நீ கிழவி ஆயிட்ட. இனிமே உன்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என்னோட பையன் தான் ரொம்ப அழகா இருக்கான். என்னோட பையன தவிர உன்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பேசாம என்னோட பையன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மருமகளா இருக்க பாருன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டே இருக்கா. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிட்டு. பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "இங்க பாரு, எங்க அம்மா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்கார பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு ஆசைப்பட்டுருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப ஓவரா தான் பண்ற. நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லன்னா அவ்வளதான்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு ரொம்ப இறுக்க ஆரம்பிச்சுருவான். நம்ம ஹீரோயினுக்கு வலிச்சுட்டே இருக்கும். அம்மா இத பார்த்துட்டு, "என்னோட பொண்ண விடுடா, விடுடான்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த பாய் ஃப்ரெண்ட் அம்மாவ புடிச்சு தள்ளி விட்டுருவான். அப்பன்னு அங்க யார் வராங்கன்னா, ஹீரோ தான். ஹீரோ வந்து நிக்கவும், இவன் வந்து கைய விட்டுர்றான். அப்ப ஹீரோ ஓடி போயி அந்த பாய் ஃப்ரெண்டோட மூக்குலயே ஒரு குத்து குத்துவான் பாருங்களேன். பாய் ஃப்ரெண்ட் வந்து
சார் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ இத எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும், அவங்க அம்மா கிட்டயும் நல்லா கேட்டுக்கோங்க. அதான் நான்சிக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால்ல. இதுக்கப்புறம் நீ வற்புறுத்துனன்னா அவ்வளதான். இப்ப 2 பேருமே இங்கேருந்து போலன்னா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன். இப்ப போறீங்களா இல்லையான்னு கேட்க, மாமியார் கொஞ்சம் ஓவராவே பேசுறாங்க. டேய்! நீ என்னடா பேசுறது? நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவ திட்ட போகும்போது, இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து, அம்மா சும்மா இருங்க. இவன் ஒரு பெரிய ஆளு. வாங்க இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட, "பாஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிருவான். அம்மா ஹீரோயின் கிட்ட, "ஆமா இந்த தம்பி யாருன்னு?" கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி பார்த்துட்டே இருப்பா. அப்பன்னு பார்த்து ஹீரோ, "ஆன்ட்டி நான் வந்து உங்க பொண்ணு கூட வேலை பார்க்குற ஒரு பையன் தான்னு" சொல்ல, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். "அப்படியா தம்பி? என்னோட பொண்ண நல்லா பார்த்துக்கோ சரியா? வேலை பார்க்கும்போது அவ ஏதாட்டு தப்பு செஞ்சாலும் அவளுக்கு நல்லது சொல்லி அவள நல்லா பார்த்துக்கோன்னு" சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "ஆன்ட்டி எனக்கும் உங்க பொண்ண கடைசி முடியும் பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்க பொண்ணு தான் விட மாட்டேங்கிறா. நீங்களாட்டும் சொல்லி புரிய வைங்கன்னு" சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேச, ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிட்டு, "அம்மா நீங்க வேலைய பாருங்க. நாங்க 2 பேருமே போயிட்டு வரோன்னு" சொல்லிட்டு ஹீரோ கைய புடிச்சுட்டு கூப்ட்டு போக போறா. உடனே அம்மா, "ஒரு நிமிஷம் நின்னு தம்பி வீட்டுக்கு வந்திருக்க சாப்ட்டு போன்னு" சொல்ல, "ஆமா ஆன்ட்டி எனக்கு கூட ரொம்ப வயிறு பசிக்குது. வாங்க வாங்க சாப்பிடலான்னு" சொல்லிட்டு ஹீரோ போக போறான். உடனே ஹீரோயின் மறுபடியும் கைய புடிச்சுட்டு, "டேய் என்ன பண்ணிட்டு இருக்க?" "அம்மா இவனுக்கு பசிக்கவே இல்ல. சும்மா சொல்றான். இன்னொரு நாள் வந்து சாப்பிடுவான் சரியா? போயிட்டு வரோன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு போகும்போது, அப்ப கூட ஹீரோ, "ஆன்ட்டி நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நல்லா விருந்தே சாப்பிட்டு போவேன். வரட்டான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டு, வெளிய போய் 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பாஸுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உடனே ஹீரோ, "தேங்க்ஸ் மட்டும் போதாது. அது மட்டும் இல்லாம இப்ப எங்க போற? நானே உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு" சொல்ல, இல்ல வேண்டான்னு சொல்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ, "என் கூட வரமாட்டியான்னு" சொல்லிட்டு கைய காமிக்க, உடனே ஹீரோயினும் கைய கோர்த்து 2 பேருமே இப்ப வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு, "நான்சி நான் இன்னைக்கு உனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உன்னோட வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா? 2 பேருமே சரக்கு அடிக்கலாமான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "சரக்குலாம் அடிக்க வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. நானும் வீட்டுக்கு போறேன் சரியா? எனக்கு தூக்கமா வருது. குட் நைட்" சொல்லிட்டு அங்கருந்து வெளிய கிளம்ப, ச்சே! இவள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போய் பின்னாடியே போக போறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு பிளான் தோணுது. அங்க கார் டோர் இருக்குல்ல, அந்த கார் டோருக்குள்ள அவனோட கைய வச்சுட்டு வேணுக்குன்னே கதவ சாத்திருவான். அதுக்கப்புறம் ஐயோ! அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுருவான். ஹீரோயின் இத பார்த்துட்டு, "அச்சச்சோ! உன்னோட கையில அடிபட்டுட்டான்னு" சொல்லிட்டு கைய பார்த்துட்டே, "உன்னோட கையில அடிபட்டுருக்கேன்னு" சொல்ல, "ஆமா, என்னோட கையில அடிபட்டுருக்கு. இனிமே என்ன பண்ண முடியும்? சரி, நான் எப்படியாட்டும் கார ஓட்டிட்டு போய் வீட்டுக்கு போயிறேன்னு" சொல்லிட்டு கார்ல ஏறப் போறான். ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அது எப்படி கார்ல போக முடியும்? "வா, வீட்டுக்குள்ள வா. நான் உனக்கு பேண்டேஜ் போட்டு விடுறேன்னு" சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள, "இத தானே எதிர்பார்த்தேன்." போலாம் போலாம்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு டவுட் வருது. "டேய்! கையில உனக்கு தெரியாம அடிபட்டுச்சா? இல்ல வேணுக்குன்னே நீயே அடிச்சுக்கிட்டியான்னு?" கேட்க, ஹீரோ அப்படியே திரும்பி நின்னுக்கிட்டு, "என்ன பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? யாராட்டும் வேணுக்குன்னே கையில அடிச்சுப்பாங்களா? ச்சே! என்ன பத்தி இவ்ளோ கேவலமா நெனச்சிருக்கல்ல. இனிமே நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கெளம்ப போறான். உடனே ஹீரோயின் கைய புடிச்சுட்டு, "வா வா உள்ளுக்கு வா. தெரியாம சொல்லிட்டேன் சரியான்னு" சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். பேண்டேஜ் போட்ட உடனே, "சரி நீ வீட்டுக்கு போன்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே சோகமா முகத்த தொங்க போட்டுட்டு, "சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அப்படியே போகும்போது அவனோட வயித்துல கைய வச்சுட்டு, "ஐயோ! அம்மா வயிறு வலிக்குதே! நான் காலையில இருந்தே சாப்பிடலன்னு" சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் அப்படியே பாஸோட கைய புடிச்சுட்டு, "ஒரு நிமிஷம் நின்னுடா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலல்ல. நின்னு. நான் உனக்கு ஏதாட்டும் செஞ்சு தரேன்னு" சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஓடி போறா. நம்ம ஹீரோ அப்படியே கிச்சனுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிருந்து பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோயின், சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வெளிய கொண்டு வரும்போது, நம்ம ஹீரோவால அந்த சாப்பாட எடுத்து சாப்பிடவே முடியல. இது கூட நடிப்பு தான். நம்ம ஹீரோயின் எப்படியாட்டும் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயின், "இப்ப என்ன உன்னால சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியல. நானே ஊட்டி விடுறேன்னு" சொல்லிட்டு ஊட்டி விடும்போது, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின் வேணுக்குனே, "ஓ! சூப்பரா இருக்கா? இந்தா நல்லா சாப்பிடுன்னு" சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஊட்டி விடுறா. அவனால சாப்பிடவே முடியல. இருந்தாலும் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டான். கடைசியா அந்த சாப்பாட்ட ஒரு வாய் எடுத்து வைக்கும்போது, அந்த சாப்பாடு ஹீரோவோட சட்டையிலயா கொட்டிட்டு, உடனே ஹீரோயின், "என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு, சட்டையில சிந்திருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே கைய வச்சு தள்ளி விட்டுட்டு, "ஆமா, நீ ரொம்ப அழுக்காயிட்ட. பேசாம குளிச்சுட்டு வரியான்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நெனச்சு பார்க்குறா, "ஆமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ச்சே! உன்னோட எண்ணம் வேற மாரி போது. சீக்கிரம் அவன வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும்னு" சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து, "ஆமா உங்க கையில அடிபட்டுருக்குல்ல, உன்னால எப்படி குளிக்க முடியும்? பேசாம நீ வீட்டுக்கு போன்னு" சொல்ல, உடனே ஹீரோ,
அங்க ஒரு கேரி பேக் எடுத்து கையில போட்டுட்டு, "இப்ப பாரு இந்த கேரி பேக் போட்டதுனால என்னோட கை நனையாது. நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு, அவன் என்ன நெனைக்கிறான்னா, இன்னைக்கு எப்படியாட்டும் அவள கரெக்ட் பண்ணியே ஆகணும். என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, "அச்சச்சோ! நான்சி எனக்கு ரொம்ப வலிக்குன்னு" சொல்லிட்டு கத்துறான். நான்சி உள்ளக்க ஓடி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோ அப்படியே பாம்போல முகத்த வச்சுட்டு, "நான் வந்து குளிக்கலான்னு ட்ரை பண்ணனா, ட்ரெஸ்ஸ என்னால அவுக்கவே முடியல. நீ அவுத்து விடுறியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துட்டு, "ஓ! அப்படி போதா கதைன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸ எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு, "பாவம் உன்னால ட்ரெஸ்ஸே கழட்ட முடியல. உன்னால எப்படி குளிக்க முடியும்? பேசாம நானே உன்ன குளிப்பாட்டி விடவான்னு?" கேட்க, "ஆமா, ஆமா. கண்டிப்பா. என்னாலலாம் குளிக்க முடியாது. நீ தான் என்ன குளிப்பாட்டி விடணும்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "குளிச்சதுக்கு அப்புறம் எப்படி உன்னால வீட்டுக்கு போக முடியும்? பேசாம என்னோட ரூம்குள்ளேயே வந்து தங்கிறியான்னு?" கேட்க, "அதுவும் கரெக்ட்டு தான். நைட் ஆயிட்டு பாத்தியா? நான் உன் கூடயே தங்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "டேய் மாட்னியா? எல்லாமே உன்னோட பிளான் தான? போடா! இனிமே என்கிட்ட வராத. இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்ல, உடனே ஹீரோ அப்படியே கட்டி புடிச்சுட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க? இவ்ளோ நேரம் உனக்கு எல்லாமே தெரியாம இருந்துச்சு. அத நம்புனோம். அப்படிதானே? உனக்கே புடிச்சிருந்துச்சு தானே? அதனால தான் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொன்னேன். ஓகே, ஓகே. நம்ம 2 பேருமே இன்னைக்கு இன்டிமேட்டா இருக்கலாமான்னு" சொல்லிட்டு டேபிள் மேல தூக்கி வச்சுட்டு, அப்படியே கிஸ் குடுக்கலான்னு பக்கத்துல போவ, இவளுக்கும் ஒரு மாரி ஷையா இருக்கு. இருந்தாலும் அப்படியே கண்ண மூடிட்டே இருக்க, ஹீரோ பக்கத்துல போய் கிஸ் குடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன? 2 பேருமே ஹக் பண்ணி கிஸ் குடுத்து, அப்படியே 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில நம்ம ஹீரோ முழிச்சு அப்படியே வெளிய வரான். அப்ப ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. "என்ன மேடம் செய்றீங்கன்னு?" கேட்க, உடனே ஹீரோயின், "உனக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். வா வா சாப்பிடலான்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே பின்னாடி கட்டி புடிச்சுட்டு, "இங்க பாரு எனக்கு உன்ன தான் சாப்பிடணும் போல இருக்கு. பேசாம சாப்பிடவான்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த பேச்சுலர் பார்ட்டில அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட பையனுக்கு பணக்கார பொண்ண தான் பார்த்து கட்டி வைப்பேன்னு. அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, "இங்க பாரு நம்ம 2 பேருமே லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிறாத. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தியான்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிருவான். கரெக்ட்டா 2 பேருமே அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது, கீழ இருந்து ஒரே சத்தம். "நான்சி என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்ன பார்க்க வந்திருக்கோம்ன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப தான் ஞாபகம் வருது. அச்சச்சோ! நான் உங்க அம்மா அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். இப்ப என்ன பண்ண என்ன பண்ண? எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளக்க வந்துட்டு, முதல்ல சூயி ஓடி போய், "ஏய் என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தானே இருந்த. எங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட்? நான் கண்டுபிடிச்சே ஆவேன்னு" சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே இருக்காங்க. ஆனா அங்க பாய் ஃப்ரெண்ட் இல்ல போல இருக்கு. உடனே ஹீரோயின், "ஏய் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. சும்மா தான். வா கீழ போய் பேசலான்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க 2 பிளேட்ல சாப்பாடு இருக்கு. உடனே ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துடுது. "யாருமே இல்லன்னு சொன்னேன். இங்க கண்டிப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு?" கேட்க, உடனே ஹீரோயின், "ச்சே அந்த 2 பிளேட்ல இருக்க சாப்பாடும் எனக்கு மட்டும் தான். எனக்கு இப்பலாம் ரொம்ப பசிக்குதா, அதனால தான் 2 சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு" சொல்ல, இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு டவுட்டா இருக்கு. பின்னாடி கோட் இருக்கு. அந்த கோட்ட எடுத்து பார்த்துட்டு, "ஏய் இது பையனோட கோட்டு தானே? ஆனா இது ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, என்னோட பையனோட சென்ட் ஸ்மெல் தான் வருது. என்னோட பையன்கிட்டயே இதே மாரியே கோட் இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த கோட்ட வாங்கிட்டு, "ச்சே எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட கோட்ட விட்டுட்டு போயிட்டான்னு" சொல்ல, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டவுட் வந்துட்டு, "ஏய் பொய் சொல்லாத. உன்னோட பாய் ஃப்ரெண்ட இங்க தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கன்னு" சொல்லும்போது, மேல ஹீரோ தெரியாத்தனமா ஒரு பூஜாடிய தள்ளி விட்டுருவான். இந்த சத்தத்த கேட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மாடிக்கு ஓடி போயிருவாங்க. இன்னைக்கு கண்டிப்பா இவளோட பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சுருவாங்க. முதல்ல பெட்ரூம்குள்ள போய் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, அங்க கிடைக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல கபோர்டு, அங்க போய் தேடி பார்ப்பாங்க. ஹீரோ பின்னாடி கபோர்ட்ல தான் இருப்பான். அந்த கபோர்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, "ஹாய் நான்சி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் மொறச்சு பார்த்துட்டு, "டேய் இங்க யாராட்டும் பார்த்தாங்க, உன்ன பிரேக்கப் பண்ணிருவேன். மறைஞ்சுக்கோன்னு" சொல்ல, இவனும் மறைஞ்சுக்கிட்டான். அம்மா எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிடைக்கிற மாரியே இல்ல. அங்க ஒரு கால் தெரியிற மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு கூட போய் அம்மா தொறந்து பார்க்குறாங்க. அங்க வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருக்கு. இப்படியே எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் தனியா ஹீரோ கிட்ட போய், "சீக்கிரம் இந்த டேபிள் கீழ மறைஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு அப்படி மறைச்சு வைக்கிறா. அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க தான் உட்காந்து சாப்பிட வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு பதட்டம் தாங்க முடியல. இப்போ ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, "ஏய் நீ யாரையோ லவ் பண்ற தானே? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு?" கேட்க,
நான்சி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறா. அது நான் ஒரு பையன காதலிக்கிறேன்னு சொல்ல, உடனே ஃப்ரெண்ட் "ஏய் சின்ன பையனா, பெரிய பையனா? எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன பையன் தானே. எத்தன வயசுன்னு கேட்டுட்டே இருக்க." ஹீரோயின் 25 வயசுன்னு சொல்லிடுறா. உடனே அம்மாக்கு ஷாக்கு. "ஏய் என்னோட பையனோட வயசு மாரியே இருக்கு. பரவாயில்லையே சின்ன பையனா அந்த விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பானே. உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ச்சே வேற லெவல்ல இருக்குன்னு பேசிட்டே இருக்க. இங்க பையன் கீழ இருந்து கேட்டுட்டே இருக்கானா? ச்சே! என்னோட அம்மா என்னலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி வல்கரா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கவே முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஃப்ரெண்டு கேட்குறா, "நான்சி நீ எப்ப அந்த பையன காதலிக்க ஆரம்பிச்ச? எப்படி பார்த்தீங்க?" எல்லாத்தையுமே கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "ஃபர்ஸ்ட்டு பார்ல தான் பார்த்தேன். நான் ரொம்ப போதையா இருந்தேனா, அவன் தான் வேணுக்குன்னே என்கிட்ட என் கூட ஒண்ணாருன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துனான். அதுக்கப்புறம் 2 பேருமே இன்டிமேட்டா இருந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கதைய சொல்ல, ஹீரோ இத எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பானா, "ஏய் நானா உன்ன கட்டாயப்படுத்தினேன். நீ தான் என்கிட்ட என் கூட இன்டிமேட்டாருன்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்ட பாத்தியான்னு" சொல்லிட்டு, அவளோட கால்ல அப்படியே வேணுக்குன்னே தடவிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கால அசைக்காளா, இத பார்த்த ஃப்ரெண்டு, "உனக்கு என்னாச்சுன்னு?" கேட்க, "அதுவா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கி. அதான் இத எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு, எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட, ஹீரோக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு நெறையவே அட்வைஸ் பண்றாங்க. "இங்க பாரு எப்ப பார்த்தாலும் அந்த பையன் மட்டுமே உன்கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடாது. நீயும் நெறைய விஷயம் பண்ணணும். நெறைய மாடலா இன்டிமேட்டா இருக்கணும்டி. அப்பதான் இந்த காலத்து பசங்களுக்குலாம் புடிக்கும். நான் சொல்றத கேட்டியான்னு?" சொல்லிட்டு காதுக்குள்ள போய் நெறைய சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின், "எப்படி சொல்றீங்க? ஓ! நாய்க்குட்டியெல்லாம் ட்ரெய்னிங் பண்ணுவாங்கல்ல, அதே மாரியே நானும் அந்த பையன் கூட ட்ரெயின் பண்ணணுமான்னு?" கேட்க, இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு, "என்னது நான் நாய்க்குட்டியா உனக்குன்னு?" சொல்லிட்டு ஹீரோயினோட கால புடிச்சு கிள்ளி விட்டுர்றான். ஹீரோயின் அம்மான்னு கத்த, உடனே ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கி." சரி நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு கேட்குறா, "ச்சே! எனக்கும் இந்த மாரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லாருக்கும். யாருக்காட்டும் ஏதாட்டு பாய் ஃப்ரெண்ட் தெரியுமா? ஏய் நான்சி உனக்கு ஏதாட்டு பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சா கூட எனக்கு சொல்லு சரியா? எனக்கு அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு" சொல்ல, இந்த பையனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, "அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பையன் முன்னாடி என்னலாம் பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஸோ கேட்க முடியலன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, அங்க ஒரு ஃப்ரெண்டு ஹீரோவோட அம்மாகிட்ட, "எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட தெரியும். அந்த பாய் ஃப்ரெண்டோட நம்பர் குடுக்கவான்னு" சொல்லிட்டு நம்பர் குடுக்க போறாங்க. உடனே ஹீரோக்கு பொறுத்துக்கவே முடியல. ஹீரோ அங்கருந்து, "அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, அங்க அம்மாக்கு ஷாக்கு. "ஆமா நீ என்னடா பண்ற?" அப்போ நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது, 2 பேருமே பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தன்னோட பையன்கிட்ட, "டேய் நீ இவளையா காதலிக்கிற? அது மட்டும் இல்லாம இவ பெரிய பொண்ணுடா. இவ உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளா? இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியுது. நீ ஏன் ரொம்ப ஒல்லியாகுறன்னு. எப்ப பார்த்தாலும் இன்டிமேட்டா இருந்து ஒல்லியாயிட்டியா? ஐயோ! என்னோட பையன் சின்ன பையனாச்சேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து, "ஏய் நீ என்னையே ஏமாத்திட்டல. என்னோட பையனையே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டல. நீலாம் ஒரு பொண்ணான்னு?" கேட்க, உடனே ஹீரோயின், "என்ன சொல்ற? நீ தானே அப்பவே சொன்ன, சின்ன பையன்னா அந்த விஷயத்துல நல்லா இருப்பாங்க. நீ கண்டிப்பா அவன தான் லவ் பண்ணணும்னு சொன்ன. இப்ப என்ன மாத்தி பேசிட்டு இருக்கன்னு?" சொல்ல, உடனே ஃப்ரெண்டும் அந்த ஃப்ளாஷ்பேக்க நெனச்சு பார்த்துட்டு, "அச்சோ! என்னோட வாயாலயா அத சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோ கேட்குற மாரியே இல்ல. "அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நான்சிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லிட்டு, நான்சியோட கைய புடிச்சுட்டு, "இங்க பார்த்தீங்களாம்மா, நான் இவ கூட நெறைய நாள் ஒண்ணா இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இவள விட்டுட்டுலாம் என்னால வர முடியாது. நான் கண்டிப்பா இவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க என்னனாலும் செஞ்சுக்கோங்கன்னு" சொல்ல, அம்மா அழுவுறத விட்டுட்டு, "டேய் நான் எப்படிடா 2 பேருமே சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஷாக் ஆனா அழுக வரும். அதே மாரி தான் நானும் நடிச்சேன். இங்க பாரு, இதே மாரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு கிடைக்குமா? நல்லா கேட்டுக்கோ. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு தான். நான்சி அப்படிதானே? எப்பவுமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்ப தானேன்னு?" கேட்க, அதுக்கு பையன் "அம்மா கண்டிப்பா அவ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான்னு" சொல்ல வராங்க. அதுக்குள்ளேயே அம்மாவும் ஹீரோயினும், "டேய் வாய மூடுறியா? எங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நடுவுல வராதன்னு" சொல்லிட்டு ஹீரோவ திட்டி விட்டுர்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்னடா செஞ்சோம்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, அம்மா தன்னோட பையன்கிட்ட, "டேய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப இன்டிமேட்டா இருக்காத என்ன? அவளே ரொம்ப ஒல்லியா இருக்கா. இங்க பாரு நீ தான் எப்பவுமே அவளுக்கு சூப்பு எல்லாமே வச்சு குடுக்கணும். அப்பதான் அவள தெம்பாக்க முடியும் சரியான்னு?" சொல்ல, உடனே ஹீரோ, "அம்மா எனக்கு சூப்புலாம் செய்ய தெரியாதும்மா. முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? நான் நான்சி கூட தனியா பேசணும். போங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அம்மா கத்திட்டே இருக்காங்க. "டேய் ரொம்ப இன்டிமேட்டா இருக்காதடா. என்னோட மருமகள நல்லா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "பாத்தியா எங்க அம்மா சம்மதிச்சுட்டாங்க. இனிமே நீ என்ன விட்டு போக மாட்டலான்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போக, உடனே ஹீரோயின், "இங்க பாரு இன்னும் சாப்பிடல, வா சாப்பிட போலான்னு" சொல்ல, "இல்ல நான் உன்ன தான் சாப்பிட போறேன்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. ஃப்ரெண்டு ஹீரோயின வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயின் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க அம்மா வந்து ஹீரோயினுக்காக, "இந்த பாரு மருமகளே, உனக்காக தான் இந்த வீடு, தங்கம், வைரம் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே உனக்கு தான்னு" சொல்ல, எனக்கு எல்லாமே புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "உனக்காக நான் பார்த்து பார்த்து இது எல்லாத்தையுமே சமைச்சிருக்கேன். உனக்கு புடிச்சிருக்கான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அச்சச்சோ! ப்ரப்போஸ் பண்ண போறானா? இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு, "நான்சி, நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" சொல்லிட்டு மோதிரத்த காமிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, "இங்க பாரு, நான் உன்னோட வயசுல மூத்தவ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவான்னு?" கேட்க, அம்மா ஹீரோயின் கிட்ட, "இது என்ன கேள்வி? என்னோட பையன் அவ்ளோ சீக்கிரமா யாரையுமே லவ் பண்ணிற மாட்டான். அவன் உண்மையாவே உன்ன லவ் பண்றதுனால தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாம, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நீ நல்ல பொண்ணா இருக்க போய் தான் அவன் லவ் பண்ணியிருக்கான். பேசாம லவ்வ ஏத்துக்கோ. நீ என்னோட மருமகளா இருப்பியா? மாட்டியான்னு?" கேட்க, ஹீரோயின் வந்து, "கண்டிப்பா நான் உன்னோட மருமகளா இருப்பேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லிருவா. ஹீரோ அந்த மோதிரத்த எடுத்து ஆசையா ஹீரோயினோட விரல்ல போட்டு விட, அதுக்கப்புறம் அம்மா அங்க இருந்த எல்லாருமே, "சீக்கிரம் முத்தம் குடுங்க, முத்தம் குடுங்கன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின ஹக் பண்ணிட்டு கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவான். அப்படியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்க, வீட்ல எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. நானும் ஹேப்பியா இருக்கேன். இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த ஹைப்பு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதையும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த மூவிய பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.